திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பணியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களை கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உங்கள் யாவருடைய ஜெபத்தினாலும் சென்ற சனிக்கிழமை நாகர்கோவிலில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். எல்லா சேர்களும் நிரம்பிவிட்டன, ஜனங்கள் உட்காருவதற்கு இடமே இல்லை. நாம் வழக்கமாக ஆர்டர் பண்ணுகிற அந்த உணவு காணாமல் போய்விட்டபடியினாலே அதன் பிறகு 25 என்று 2 முறை 50 சாப்பாடுகளை நாம் ஆர்டர் பண்ணி வரவழைத்து ஜனங்களுக்கு கொடுத்தோம். 50 பேருக்கு இன்னும் அதிகமான சாப்பாடு தேவைப்படுகின்ற அளவிற்கு அதிகமான கூட்டத்தார் வந்திருந்தார்கள். அடுத்த மாதம் நான் சொல்லிட்டேன், முதல்ல நீங்கள் கூட 50 சாப்பாடை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி பொறுப்பாக இருக்கட்டும் நான் சொல்லிட்டேன். இப்படியாக மிகுந்த சந்தோஷம். அது மாத்திரமல்ல, நல்ல செய்தி, அதிக வல்லமை, ஆண்டுடைய வல்லமை, அநேகருக்கு விடுதலை என்று சொல்லி சென்ற சனிக்கிழமை என்று நம்முடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்தார். தொடர்ந்து நாகர்கோவில் ஜனங்களே, நீங்களும் கூட அடுத்த மாதம் வந்து இந்த விடுதலை நாள் கூட்டத்தில் பங்கு பெறும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். வருகின்ற சனிக்கிழமை நாகர்கோவிலிருந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடைசியில் இருக்கிற மார்த்தாண்டத்திற்கு நாம் போக இருக்கிறோம். மார்த்தாண்ட பகுதி ஜனங்களே, எக்கச்சக்கமான கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் இருக்கிறீங்க. தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்க. நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும். வெட்டுமணி ஜங்ஷன் அந்த பாலத்துக்கு கீழாக அந்தோனியார் கோயில் போகிற வழியில் ஒய்எம்சே ஹால் என்று சொல்லி இடம் இருக்கிறது. உள்ளே நடந்து வாங்க, கேன்டீன்லாம் தாண்டி நேராக நடந்து வாங்க. ஒரு ரவுண்டான மாதிரி இருக்கும், அதில் வலது பக்கத்தில் மேலே ஸ்டெப்பு போகும். அதில் ஏறி வந்தால்தான் நம்முடைய கூட்டம் நடத்துகின்ற இடம் இருக்கின்றது. பிரியத்துக்குரியவர்களே, அங்கும் கூட கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக நான் தனித்தனியாக ஜெபிப்பேன். அது மாத்திரமல்ல, அனைவருக்கும் சுவையான உணவு வழங்கப்படும் என்பதையும் மிக்க மகிழ்ச்சியோடு கூட நான் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய அடைக்கலான் குருவி இல்லம் முதியவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டு தேவன் தந்த தரிசனத்தின்படி அது வெற்றிகரமாக நடந்து வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். 4 பேர்கள் அங்கே வந்து தங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இந்த வாரத்தில் 5வது நபராக நாகர்கோவிலை சார்ந்த ஒரு அம்மா வந்து தங்க இருக்கிறாங்க. இன்னும் 3 பேர்கள் புக் செய்து விட்டார்கள். அடுத்த மாதம் நாங்கள் வருகிறோம் என்று புக் செய்து விட்டார்களாக 8 பேராக நம்முடைய ஸ்கோர் மாறி இருக்கின்றது. அங்கே இருப்பவர்களுக்காக சிறப்பான சமையல் செய்யப்பட்டு சூடான சுவையான உணவுகள் கொடுக்கப்படுகின்றன. துணிகள் துவைத்து கொடுக்கப்படுகின்றன. தினந்தோறும் காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் அங்கே ஜெபங்கள் நடைபெறுகின்றன. ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் ஆராதனைக்கு அழைத்து கொண்டு செல்லப்படுகிறார்கள். இப்படியாக பல விதங்களிலே அவர்கள் அங்கே ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றனர். வாக்கிங் போகிறதுக்கு இடம், நல்ல காற்றோட்டமான இடம், எல்லா வசதியும் அவர்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு பெற்றோர்களை பல காரணங்களாலே பிள்ளைகள் கவனிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க. உங்கள் பெற்றோரை நீங்கள் இங்கே கொண்டு வந்து விட விரும்பினால் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். இது ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம் என்பதை நீங்களும் அறிவீர்கள், நானும் உங்களுக்கு அது சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த இடத்துல வந்து அநேகர் இளைப்பாற வேண்டும் என்கிற அந்த தரிசனம், தேவ தரிசனம் நிறைவேறி வருகிறது. இங்கே தங்கியிருந்து பணிபுரிவதற்கு அநேகர் தேவைப்படுகிறார்கள். முக்கியமாக அர்ப்பணிப்புள்ள முதியவர்களை நேசிக்கிற, அவர்களை தாயை போல தகப்பனை போல பராமரிக்க விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக என்னிடத்தில் சொல்லலாம்.
முக்கியமாக நர்சிங் கேர் கொடுக்கக்கூடியவர்கள் நமக்கு தேவை. வயதான காலத்தில் எழும்ப முடியாதபடி நடக்க முடியாதபடி இருக்கிறவர்களை பராமரிக்க நர்சிங் கேர் கொடுப்பதற்கு ஆட்கள் தேவை. நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்கிற செய்தியும் கூட உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தருடைய நாமத்தினாலே தொடர்ந்து தாவீதின் சரித்திரத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். உங்களுக்கும் கூட இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். பல மாதங்களாக நாம் அதை தியானிக்கின்றோம். இந்த வாரத்திலும் கூட தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். நீங்களும் கூட பைபிளை கையில் வைத்துக்கொண்டு நான் என்ன வசனங்களை வாசிக்கிறேனோ அந்த வசனங்களை வாசித்து நீங்களும் கூட செய்தியை தொடர்ந்து வருவீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இங்கே நான் வாசிக்கட்டுமா? நீங்கள் கேட்பீர்களா? இது உங்களுக்காக சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 9வது வசனம். இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களுக்குள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் வாக்குவாதம் உண்டாகி அவர்கள், ராஜா நம்முடைய சத்துருக்களின் கைக்கு நம்மை நீங்களாக்கி விட்டார். அவர்தானே பெலிஸ்தரின் கைக்கு நம்மை தப்புவித்தார். இப்பொழுதோ அப்சலோமுக்கு தப்ப தேசத்தை விட்டு ஓடி போனார். நமக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்த அப்சலோம் யுத்தத்தில் செத்தான். இப்போதும் ராஜாவை திரும்ப அழைத்து வராமல் நீங்கள் சும்மா இருப்பானேன் என்று சொல்லி கொண்டார்கள். ஆண்டவர் சூழ்நிலைகளெல்லாம் எப்படி மாற்றாரு, மக்களுடைய மனதையெல்லாம் எப்படி மாற்றாரு பார்த்தீங்களா? அது வரைக்கும் அகல பாதாளத்தில் கிடப்பது போல தாவீது கிடந்தார். அவருடைய வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய சோகமாக இருந்தது. இப்பொழுது எதிரி கொல்லப்பட்டு விட்டபடினாலே இதை கேள்விப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய வாக்குவாதம் உண்டாகுது. தாவீதை மறுபடி ராஜாவை கொண்டு வர வேண்டிதானே, அவர் தானே கடந்த நாட்களில் பெலிஸ்தர் கைக்கு நம்மளை தப்புவித்தார் என்று சொல்லி அவருடைய மனதிலே ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வந்தபடினாலே திரும்ப அவரை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஒரு வாஞ்சையுடைய உள்ளத்துக்குள்ளே எழ ஆரம்பித்தது. வேண்டான்னு சொன்னவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணாங்க. ஒரு பெரிய ஒரு திருப்பம் அங்கே இஸ்ரவேலுக்குள்ளே உண்டாயிற்று. இந்த திருப்பத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய ஆண்டவர் என்பதிலே நமக்கு என்ன சந்தேகம்? பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் கூட இந்த சத்தத்தை கேட்கின்ற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற பொழுது நாம் அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளாக அடங்கி இருப்போம் என்றால் நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம், எதிராக இருக்கிற மனிதர்களை எல்லாம், நமக்கு எதிராக காணப்படுகிற வியாதிகளை எல்லாம் மாற்றி அதையெல்லாம் நம்மை விட்டு அப்புறப்படுத்தி நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு உருவாக்கி கொடுப்பதற்கு அவர் வல்லமை படைத்தவராக இருக்கின்றார். நீங்கள் வசிக்கின்ற இடத்துல இன்றைக்கி ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், சுற்றி இருக்கிறவங்க உங்களை பகைச்சிக்கிட்டு இருக்கலாம், அதனால் பல பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கலாம். அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவார். நீங்கள் சுகமாக அங்கு குடியிருக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். ஒரு அம்மா அன்றைக்கு என்னை ஃபோனில் அழைத்தார்கள் ஜெபத்திற்காக. என்ன பிரச்சனை அம்மா என்று கேட்டேன். அவர்கள் ஜெபிக்கின்றவர்கள், எப்பொழுதும் வீட்டில் ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். நல்ல தாயார், ஜெபிக்கின்ற தாயார், பைபிளை வாசித்து கொண்டிருப்பார்கள், ஆண்டுடைய பாடல்களை கேட்டுட்டு இருப்பாங்க, நம்முடைய செய்தி கேட்டுட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் கொஞ்சம் காலி இடம் இருக்குது. அங்கே பேலியாளின் பிள்ளைகள் அநேகர் வந்து குடித்து வெறித்து சீட்டாடி கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இது அம்மாவுக்கு மிகுந்த ஒரு வேதனையாக இருக்கிறது. அவர்களை விரட்டவும் முடியவில்லை. யார் அவர்கள் சத்தம் போடுறதுக்கும் ரெடியால் எல்லாம் பயப்படுறாங்க. எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியல தம்பி, ஜோமனுங்க என்று சொல்லி சொன்னாங்க. பார்த்திங்களா, வேலை தங்குகின்ற அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு காட்சி இருக்கும் என்றால் எப்படி நிம்மதியாக அங்கே இருக்க முடியும்? அநேகர் இன்றைக்கு தங்கள் தங்கியிருக்கிற வீடுகளை சுற்றி இதுபோல் அவர்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலை இருக்கின்றபடியினாலே நிம்மதி இல்லாதபடிக்கு இங்கே வாழ்கிறாங்க. இதே போல வேலை பார்க்குற இடத்துல அங்கே பலவிதமான முட்கள் இருக்கிறபடினால் நிம்மதி இல்லாத நிலைமை, நிறைய பேர் சேர்ந்து உக்கிரமாக எதிர்க்கிறபடியினாலே, வழக்குகளை போட்டிருக்கிறபடினாலே, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு அப்படின்னு சொல்லி எழுத்துக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய பேர் துக்கத்தோடு கூட நீங்கள் இருக்கிறீங்க. இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஒரு நல்ல செய்தி, கர்த்தர் இங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். தாவீது அங்கே தூரத்தில் இருக்கிறார், இங்கே மக்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் உண்டாது. ஏன் அவரை நம்ம திரும்பி கூட்டு வரக்கூடாது? எதுக்கு நம்ம அவரை நேசிக்கக்கூடாது? எதுக்கு அவரை ராஜாவாக நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்று சொல்லி நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த தேவன் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நாம் சும்மாக இருக்கிற பொழுது, நாம் அவரை நம்பி கொண்டிருக்கிற பொழுது நமக்கும் கூட இதுபோல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வருவார். உங்களை எதிர்க்கிறவர்கள், உங்களை பகைக்கிறவர்கள், உங்களை வெறுக்கிறவர்கள் எல்லாம் உங்களை சாதகமாக பேசும்படியாக, எவ்வளவுக்கு அதிகமாக உங்களை வெறுத்தார்களோ அவர்கள் அவ்வளவுக்கு அதிகமாக உங்களை நேசிக்கும்படியாக, உங்களை ராஜாவாக மாற்றும்படியாக அவர் முயற்சி எடுப்பார்கள் என்கிற நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சூழ்நிலைகளை தலைகளாய் மாற்றுவதிலும்
எதிராக இருக்கிற எதிரிகளுடைய மனதை உங்கள் சார்பாக மாற்றுவதிலும் நம்முடைய ஆண்டவர் ஒரு மன்னராக இருக்கின்றார். அவர் ஒரு நிமிடத்தில் சூழ்நிலையெல்லாம் மாற்றி போடுவார். நீதிமொழிகளில் நான் படித்த ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு மனுஷனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய எதிரிகளும் அவனோடு கூட சமாதானமாகும்படியாக ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. If a man's ways are pleasing to the Lord, he even makes his enemies to live at peace with him. எதிரிகளாக இருப்பவங்க கூட, நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட நம்மளை நேசிப்பதும், அவருடைய மனது மாற்றப்படுவதும், அவர் நமக்கு பட்சமாக சார்பாக வருவதும், நமக்காக பேசுவதும், நமக்காக நிற்பதும் என்பது அது ஆண்டவராலே உண்டாகின்றது. அது நம்மாலே உண்டாக முடியாது. கர்த்தர் தான் அப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வருகிறார். உங்கள் பிள்ளையாக இருந்தாலும் சரி, உங்களை வெறுத்து கொண்டிருக்கலாம், அவர்களே உங்களை நேசிக்கும்படியாக ஆண்டவர் செய்வார். குடித்து குடித்து உங்களை அடித்து குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற கணவனாக இருந்தாலும் சரி, அந்த கணவனும் கூட உங்களை நேசிக்கும்படியாக ஆண்டவர் செய்வார். எதிரிகளுடைய மனதை உங்களுக்கு சார்பாக மாற்றுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், தாவீதுடன் என்ன செஞ்சார் பாருங்கள். அதையும் கூட நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 11வது வசனம். இப்படி இஸ்ரவேல் எல்லாரும் பேசி கொண்டிருக்கிறது ராஜா இருக்கிற வீட்டிலே அவனுக்கு கேள்வியானபடியினால் தாவீது ராஜா சாதக் அபியத்தார் என ஆசாரியர் இடத்துல ஆள் அனுப்பி, நீங்கள் யூதாவின் மூப்பரோடு பேசி ராஜாவை தம்முடைய வீட்டுக்கு திரும்ப அழைத்து வர நீங்கள் மற்றவர்களுக்கு பிந்தி போவானேன். நீங்கள் என் சகோதரர், நீங்கள் என் எலும்பும் என் மாம்சமுமானவர்கள். ராஜாவை திரும்ப அழைத்து வர நீங்கள் மீந்தினவர்கள் இருப்பானேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் அமசாவை நோக்கி, நீர் எலும்பும் என் மாம்சமும் அல்லவோ, நீ யோவாபுக்கு பதிலாக என்னால் எனக்கு முன்பாக படை தலைவனாய் இராவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்லிக்கொள்ளார் என்று சொன்னான். பார்த்தீங்களா, இங்கே தாவீதும் கூட தன் பங்குக்கு அங்கே தன் செய்தி அவங்ககிட்ட அனுப்புகிறார். இதை கேள்விப்படுறார் தாவீது, எல்லாரும் நம்பக்கமாக சாய ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நல்லா கவனிக்கணும். இப்போ தான் தாவீது ராஜா தன் மகனை இறந்து துக்கத்தில் இருக்கிறார். அந்த காயங்கள் ஆறாமதாக இருக்கும். ஆனாலும் கூட மக்கள் மத்தியிலே அந்த செய்தி இப்படியா பேசுகிறாங்க, எல்லாம் உங்கள் பக்கமாக சாயிறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அந்த துக்கத்தை அவர் மறந்து, அந்த காயங்கள் இருந்தாலும் கூட அவர் அடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கின்றார். துக்கத்திலிருந்து அவர் வெளியே வருகிறார், ஆட்களை அனுப்புகிறார். அங்கே இப்படி அபியாத்தார் எனப்பட்ட அந்த ஆசாரியர் இருக்கிறபடினால அவங்கள்ட்ட ஆட்களை அனுப்புகிறார். மூப்பர்கிட்ட போய் பேசுங்க, மிச்ச கோத்திரத்தாரெலாம் தாவீதை கொண்டு வரணும்னு சொல்லும்போது, யூதா கோத்திரமாக நீங்கள் ஏன் தாமதிக்கிறீங்க, நீங்கள் ஏன் பிந்தி போகிறீங்க, அவர் நம்முடைய எலும்பும் மாம்சம், அவர் எப்படியாவது கொண்டு வாருங்க. பாருங்கள், இந்த அமசாயு நம்முடைய யூதா கோத்திரம் தான், யோவாபுக்கு போல அவரை நான் தளபதியாக வைக்கிறேன்னு சொல்லி தாவீது சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசி, மூப்பர்கள்ட்டெல்லாம் பேசி எல்லாருடைய உள்ளத்தையும் அங்கே கவரும்படியாக தாவீது அங்கே ஆட்களை அனுப்புகிறார், செய்திகளை சொல்லி அனுப்பினார் என்று காண்கிறோம். ஒரு பக்கம் ஆண்டவரே அவர்களை மாற்றுகின்றார், எதிரிகளாக இருந்தவர்களை தாவீது நேசிக்கும்படியே செய்கின்றார். இன்னொரு பக்கம் தாவீதும் கூட தன்னுடைய ஆட்களை அனுப்பி, மெசஞ்சர்ஸ் அனுப்பி அவருடைய உள்ளத்தை தொடும்படியாக பேசினார் என்று சொல்லி காண்கிறோம். இருகை ஓசை என்று சொல்லுவார்கள். ஒரு கையை வைத்துக்கொண்டு கைத்தட்ட முடியுமா, ஓசை எழுப்ப முடியுமா? இன்னொரு கையை வைத்து இப்படி அடிக்கிற பொழுது சத்தம் உண்டாகிறது அல்லவா? இதான் ஒரு பக்கம் ஆண்டவர் செயல்படுகிறார், இன்னொரு பக்கம் தாவீதும் கூட ஒரு முயற்சி எடுக்கின்றார். அவரும் கூட செய்தியை சொல்லி அனுப்புகின்றார். நான் யோவாக்கு பதிலாக அமசாவை, என்னை கொள்ள வந்த அங்கே அப்சலோம் படைத்தளபதியாக நியமித்திருந்த அந்த அமசாவை எனக்கு படைத்தளபதியை நான் கொள்வேன், எல்லாரும் நம்மெல்லாம் சேர்ந்துக்கிடுவோம், நம்மெல்லாம் யூதா கோத்திரம்லான்னு சொல்லி அவர் சொல்லி அனுப்பினாராம். விரித்துக்குரியவர்களே, ஆண்டவரே எல்லாம் செய்யட்டும் என்று சொல்லி இன்றைக்கு அநேகனுடைய தேவனுடைய பிள்ளைகள் தவறாய் நினைத்து கொண்டு அவர் படுத்துக்கொண்டே இருப்பதை காண்கிறோம், தொங்கிக் கொண்டே இருப்பதை காண்கிறோம், முயற்சிகளை எடுக்காமலே இருப்பதை பார்க்கிறோம். இது மிகவும் தவறான ஒரு காரியம். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் பட்சமாக உங்கள் சார்பாக செயல்படுவார். எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள்லாம் மாற்றி உங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை உண்டாக்குவார். அந்த சமயத்தில் நீங்களும் கூட செயல்படுவது மிக்க அவசியமாக இருக்கிறது. நிறைய பிள்ளைகளை பார்க்கிற பொழுது படிக்கவே மாட்டாங்க. 2 மணி 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுத்த தேவன் அல்லவா, அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன், ஆண்டவர் எனக்கு பெரிய வெற்றி தருவார்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க, வியாக்கியானம் பண்ணுவாங்க. இல்லை, ஒரு பக்கம் நாம் ஆண்டுடைய பிள்ளைகள், நாம் ஊழியத்துக்காக அலைந்து திரிகிறோம். நமக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது, ஊழியத்தில் நிறைய கடமைகள் பொறுப்புகள் இருக்கிறது. நான் ஜெபிக்க வேண்டும், பைபிளை வாசிக்க வேண்டும், முடிந்தளவு ஜனங்களுக்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணும். இன்னொரு பக்கம் நமக்கு ஸ்கூலில் போகும்பொழுது இந்த ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை படிக்கணும், கிளாஸில் நல்லா கவனிக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், ஹோம்ஒர்க் போட்டாங்கன்னு அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், புரியாத பாடங்களை மறுபடியும் படிக்கணும், ஏதாவது டவுட்னா கேட்கணும், நம்முடைய
மனது முழுமையாக கிளாஸுக்கு வந்த பிறகு அந்த காரியத்தில் தான் குறியாக இருக்கணுமே தவிர்த்து இன்றைக்கி ஊழியத்துக்கு போகணுமே, சர்ச்சுக்கு போகணுமே என்று சொல்லி நம்முடைய மனதை நாம் சிதறடிக்க நாம் அனுமதிக்கக்கூடாது. ஊழியம் என்பது ஜெபம் என்பது அந்தந்த இடங்களில் இருக்கும்போது, ஊழியத்துக்கு போகும்போது ஊழியம்தான், ஜெபிக்கிற பொழுது ஜெபந்தான். இப்போ ஸ்கூலுக்கு வந்தாச்சு, காலேஜுக்கு வந்தாச்சு, இங்கே நம்ம படிக்கிறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த காரியத்தில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும், முழுபலத்தோடு போராட வேண்டும். உனக்கு கையிலே செய்யும்படியாக நேரிடுவது எதுவோ அதை உன் முழுபலத்தோடு செய் என்று ஞானி எழுதுகிறார். நம்முடைய கையில் கர்த்தர் சில பொறுப்புகளை கொடுக்கிற பொழுது முழுபலத்தோடு அதை செய்ய வேண்டும். நம்முடைய மனதை நாம் ஒருமனப்படுத்த வேண்டும். உலகப்பிரமான பிழைப்பிற்காக, வயிற்று பிழைப்பிற்காக நாம் பிழைக்கும்படியாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த பிஸ்னஸை முழுபலத்தோடு நாம் செய்ய வேண்டும். அங்கே சோம்பலுக்கு இடம் கிடையாது. இங்கே ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி வீண் ஜம்பங்களை பேசுவதற்கு இடம் கிடையாது. நாம் எப்பொழுதும் ஆண்டவரையே நாம் பற்றி கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமாகவே நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, அநேகர் தவறான பாதையிலே சென்று தங்களை ஏமாற்றி கொள்கிறார்கள். அவர்கள் எந்த முயற்சியும் எடுப்பதில்லை, சுண்டு விரலை கூட அவர்கள் தூக்குவதில்லை. ஆண்டவர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஆனால் நீங்களும் கூட உங்களுக்கு சார்பாக சில முயற்சிகள் எடுத்தாக வேண்டும் அல்லவா? வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுங்க, அங்கே எங்கே போய் அப்ளை பண்ணி வைங்க, ஜோம் பண்ணுங்க, இன்னொரு பக்கம் முயற்சிகளை எடுங்க. வீட்டுக்குரிய பிள்ளைகளை திருமண காரியங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, அங்கே முயற்சிகளை எடுத்து பாருங்கள். இன்னுமாக என்ன காரியமாக இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கு ஆண்டவர் ஒரு பக்கம் கிருபை பாராட்டுவார், அனுகூலமான சூழ்நிலையை அவர் உருவாக்கி தருவார். இன்னொரு பக்கம் நீங்களும் கூட உங்களால் முடிந்த முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று உங்களை அன்பாக நான் அழைக்கின்றேன். நீங்கள் செய்வீங்களா? கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். தாவீதை பாருங்கள், அங்கே ஒரு பேச்சு வருது அப்படின்னு அவர் எவ்வளோ நல்ல செய்தியை அப்படி அனுப்புகிறார் பார்த்தீங்களா? பாலை தூக்கி எப்படி போடுறாரு பார்த்தீங்களா? அவர் ராஜாவாக இருப்பதற்கு எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது. ஆண்டவர் நிச்சயமாக ராஜாவை மாற்ற போகிறார். ஆனால் அவரும் கூட சில முயற்சிகளை அங்கே எடுத்தார் என்று சொல்லி நான் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நான் ஸ்கூலில் படிக்கும் பொழுது, காலேஜில் படிக்கும்போது ஃபஸ்ட்டு பேஜில் எழுதி வைத்திருப்பேன், ஐ வில் நாட் பி ஐடில் ஈவன் ஃபார் எ சிங்கிள் செகண்ட். ஒரு நிமிடம், ஒரு வினாடி கூட நான் சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது நான் ஒன்றை செய்து கொண்டிருப்பேன் என்று நான் எழுதி வைத்து கொண்டிருப்பேன். இந்த வாழ்க்கையிலும் கூட 24 மணி நேரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நான் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பைபிள் வாசித்துட்டு இருக்கணும், இல்லை ஜோம் பண்ணிட்டு இருக்கணும், இல்லை நான் ஊழியத்துக்கு ஒரு சிந்திக்கணும், திட்டமிடணும், வந்தவங்க ஊழியத்தில் சம்மந்தப்பட்டவங்களை நினைத்து அவர்களுக்கு தொடர்பு கொள்ளணும், அவர்களுக்கு ஜெபிக்கணும், அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி திட்டமிட வேண்டும், அதற்கான நபர்கள்ட்ட பேசணும், இன்னொரு பக்கம் உலகப்பிரமான வேலைக்கு செல்லணும், அதற்காக ஆயத்தப்படணும், இன்னொரு பக்கம் சரீரத்தை கவனிக்க வேண்டும். தொடர்ந்து ஊழியம் என்று ஓடி ட்ராவல் பண்ணி உடம்பு சோர்வாக காணப்படும். அதிக உழைப்பு, அதனால் சரீரத்தை தயார்படுத்தி கொள்ள வேண்டும், அதுக்கு ஓய்வு கொடுக்கணும், அதை ஃபிட்டாக வைத்து கொள்ள வேண்டும், காலையில் வாக்கிங் போகணும், முடிந்த எக்ஸசைஸை பண்ணணும். நான் என்னை நானே கெடுத்துக்கொள்ளக்கூடாது, கர்த்தர் வாசம் பண்ணுகிற அந்த ஆலயத்தை நான் கெடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அதை எப்படி நம்ம பராமரிக்கணும்னு சொல்லி சிந்திக்கணும் என்று இந்த வாழ்க்கையில் நான் பிஸியாகவே இருக்கிறேன். என்னால் முடிந்த முயற்சிகளை நான் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். பிரியத்துக்குரியவர்களை, நம்ம அப்படி முயற்சிகளை எடுக்கிற பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தங்களை செய்கின்றவராக அவர் இருப்பார் என்பதில் எந்த சந்தேகம் நமக்கு கிடையாது. முயற்சி எடுப்பீங்களா? நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் கர்த்தர் சந்தோஷப்படுவார், அந்த காரியங்களை வாய்க்க செய்வார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 14வது வசனம். இப்படியே யூதாவின் சகல மனுஷனுடைய இதயத்தையும் ஒரே மனுஷனுடைய இதயத்தை போல இணங்க பண்ணியிருந்தால் அவர்கள் ராஜாவுக்கு நீருடைய எல்லா ஊழியக்காரோடு திரும்பி வாரும் என்று சொல்லி அனுப்பினார்கள். பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு மாற்றம் வருது பாருங்கள். மக்கள் சொல்லிடுறாங்க, ராஜா இனி தாமதிக்க வேண்டாம், இனி நீங்கள் காட்டுக்குள்ளே இருக்க வேண்டாம், இனி நீங்கள் தூரமாக இருக்க வேண்டாம், வாங்க, நாடு உங்களுக்கு காத்திருக்குது, அரண்மனை காத்திருக்குது, ராஜ்யபாரம் காத்திருக்குது, எல்லாரையும் கூட்டு நீங்கள் மறுபடியும் வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி யூதா கோத்திரத்தார் அங்கே வார்த்தை அனுப்பினார்கள் என்று சொல்லி காண்கிறோம். The tribe of Judah sent word to David saying that you return and kingship is awaiting for you, our backing is there always for you அப்படின்னு சொல்லி விடுறாங்க. அந்த அழைப்பு வந்தது, எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த அழைப்பு வந்தது, நீங்கள் காட்டுக்குள்ளே இருக்க வேண்டாம், ஒளிஞ்சிருக்க வேண்டாம், வாங்க அரண்மனைக்கு வாங்க என்று சொல்லி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். பிரியத்துக்குரியவர்களே, எவ்வளவோ ராஜாவை அவர்கள் வெறுத்தார்கள், மறந்து விட்டார்கள். மகனாகி அப்சலோமை தான் ராஜா வைக்கணும்னு நினச்சாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ ஆண்டு சூழ்நிலையாக மாற்றுறதுனால அந்த காரியம் எல்லாம் கூட மனசு விட்டு போகுது. ராஜா நீங்கள் வாங்க, ஆட்சி செய்யுங்க.
அந்த வார்த்தையை நான் வாசித்த பொழுது நான் ஆண்டவரை துதித்தேன். ஆண்டவர் எப்படி அடைக்கப்பட்ட வாசலை எப்படியாக திறந்தார், முடியாத ஒன்றை எப்படி முடியும்படியாக செய்தார், நடக்கவே முடியாத ஒரு காரியத்தை எப்படி நடக்கும்படியாக ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் எவ்வளவு செயல்பட்டார், மக்களுடைய மனதை முழுவதுமாக மாற்றினார். இதோ கோத்திரத்தின் மனது முழுவதையும் மாற்றி எப்படியாக அவரை அழைக்கும்படியாக இன்வைட் பண்ணும்படியாக அவர் அங்கே சூழ்நிலை உண்டாக்கினார் என்று பார்த்து நான் ஆண்டவரை துதித்தேன், ஆண்டவரை நான் புகழ்ந்தேன். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுக்கும் கூட ஒரு வார்த்தை வரும்படியாக கர்த்தர் செய்வார். யார் உங்களை பகைத்தார்களோ, யார் உங்களை வெறுத்தார்களோ அவர்களே உங்களை அழைக்கும்படியாக, வாங்க என்று சொல்லும்படியாக, வீட்டுக்கு வாங்க, ஏன் நீங்கள் வராமல் இருக்கிறீங்க, வாங்க ஊழியத்துக்கு வாங்க, நீங்கள் ஏன் வராமல் இருக்கிறீங்க என்று அவர்கள் சொல்லும்படியாக, ஜனங்கள் அங்கே வரும்படியாக, உங்களை அழைக்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு அழைப்புகள் எல்லாம் வராமல் போன இடத்துல மறுபடியும் வரும்படியாக செய்வார். பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஆர்டரை கொடுக்குறத நிப்பாட்டிடுவாங்க, வைக்கவே இருக்காது. ஒருத்தர் எனக்கு தெரியும், ஒரு பெரிய கம்பெனி வச்சுருந்தாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறைய ஆர்டர், அதில் நிறைய வேலைக்காரங்களை போட்டு நிறைய மிஷின் வாங்கி நிறைய வேலை நடந்துகிட்டு இருந்து திடீர்னு அந்த ஆர்டர் நின்று போச்சு. நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க, நிறைய மிஷின்ஸ் இருக்குது, ஆனால் இப்போ ஆர்டர் இல்லையே. ஆர்டர் வந்தால் தானே இந்த மிஷினுக்கு வேலை, அந்த ஊழியக்காரங்களுக்கு வேலை, வேலைக்காரங்களுக்கு வேலை. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஆர்டரே இல்லை. அதனால் அவர் ரொம்ப சோர்ந்து போனார், மனம் உடைந்து போனார், என்னை தேடி வந்தார். நான் ஜெபித்து சொன்னேன், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு வார்த்தை வரும், ஆண்டவர் அனுப்புவார் என்று சொல்லி. என்ன நடந்ததோ தெரியவில்லை. 2 மாதங்களுக்கு இடைவெளிக்கு பிறகு அவர் ஜெபித்து விட்டு சென்ற பிறகு அதே கம்பெனியிலேருந்து அவரை கூப்பிட்டு, நான் மறுபடியும் உங்களுக்கு ஆர்டர் தரோம், 2 மடங்கு தாரோம், நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி உடனடியாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்க. அவருக்கு ஒரே சந்தோஷம், பிரதர் கர்த்தர் எனக்கு ஆர்டர் தந்துட்டாரு, ஆண்டவர் உண்மையுடையவர் என்று சொல்லி சந்தோஷமாய் சொன்னார். எந்த இடத்துல ஆர்டர் கொடுக்க மாட்டோம், இனி தரவே மாட்டோம்னு சொன்னாங்களோ அதே இடத்துலேருந்து வந்து நீங்கள் பண்ணுங்க என்று சொல்லி அவருக்கு ஆர்டர் வந்து விட்டது. வீட்டுக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரை குறித்து நாம் பார்க்கிற பொழுது பைபிளில் மோசையின் காலத்தில் அவர் நிறைய அதிசயங்களே அற்புதங்களே செய்தார். அதில் முக்கியமான ஒரு காரியம், கற்பாறையிலிருந்து தண்ணீரை வரவழைத்தாரா மோசையின் மூலமாக. பாறை அல்லது எப்படிங்க தண்ணி வரும், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லவே இல்லை. அந்த கற்பாறையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்ததா, சீத்துன்னு அடிச்சுதான். தேவன் கற்பாறையும் போல மனதை உடையவர்களையும் கூட அவரை மனதையும் உடைத்து உங்களுக்காக அவர்கள் மனதிலிருந்து ஈரம் பிறக்கும்படியாக, தண்ணீர் வரும்படியாக ஆண்டவர் செய்வார். பலவான்ட்டிருந்து பச்சனை வந்தது என்று சொல்லி சிம்சோன் சொன்னார். என்னை கொள்ள வந்து அந்த சிங்கத்திடத்தில் இருந்து தான் இந்த தேன் கூடும் தேனும் வந்தது என்று சொல்லி அவர் சொன்னார். இந்த ஆண்டோட நடத்தல்கள் அற்புதமானவைகளாக இருக்கும், அதிசயமானவைகளாக இருக்கும். உங்களுக்கும் கூட அப்படியே செய்வார். நம்ப முடியாத காரியங்களை இந்த 2024 கர்த்தர் செய்வார். ரெண்டு பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் நிச்சயமாய் உண்டு. உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். I'll show you wonders and make you to see the wonders. Wonders of God. தேவனுடைய அதிசயங்கள் அற்புதமானவைகள், பயங்கரமாக இருக்கும். அது அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மெய்யானது, பொதுவானது. நிச்சயமாய் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்வார். நீங்கள் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அற்புதங்களை எதிர்பாருங்க. டெய்லி நம்மளுடைய மெசேஜை கேளுங்க, அநேருக்கு அதை அறிமுகப்படுத்துங்க. அப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்க விரும்புகிறேன், கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம். எங்களை நீ கொடுத்துருக்கிற உற்சாகமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாளிலும் கூட ஆண்டவரே, மக்களுடைய மனதை எவ்வளவு எளிதாக நீ மாற்றுறீங்க என்று நாங்கள் கேட்டோம். எங்கள் எதிரிகளை மனதை எங்கள் சார்பாய் மாற்றுவீங்க. ஆண்டவரே, நாங்கள் சில முயற்சிகள் கண்டிப்பாக எடுக்கணுங்கிறதே எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க. இறுதியாக கர்த்தாவே தோத்திரம் ஐயா, கற்பாறையிலிருந்து தண்ணீர் வரும் என்கிற நல்ல செய்தியும் கூட கேள்விப்பட்டோம். அதற்காக நன்றி. இதனால் சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடும்படிக்கும், ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதத்தை செய்யும்படிக்கும் கர்த்தாவே கண்ணீரோடு மன்றாடுகிறோம் ஐயா. ஏசப்பா, உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லையாப்பா, எதுவும் இல்லையே. மனமிறங்க மாட்டீரா, அவருடைய பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்ய மாட்டீரா, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க மாட்டீரா, அவருடைய கண்ணீரை துடைக்க மாட்டீரா ஐயா. அவர்களுக்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்க மாட்டீரோம். எந்த இடத்துல தள்ளப்பட்டார்கள் அதே இடத்துல உடைய பிள்ளைகளை உயர்த்த மாட்டீரோம். ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. இப்பொழுது கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இவை வியாதிப்படுகிற பிள்ளைகளுக்காக அதிக வாரத்தோடு ஜெபிக்கிறோம், கண்ணீரோடு மன்றாடுகிறோம். என்ன வியாதி அவர்களை சூழ்ந்திருந்தால் என்னப்பா, ஒரு நிமிஷத்தில் அதை மாற்றி போடுவதற்கு நீர் வல்லமை படைத்தவராக இருக்கிறீங்க. அதற்காக நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி.
தேவக்கரம் தாங்கட்டும், தேவக்கரம் ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்யட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். வியாதிப்பட்ட இடங்களை இப்பொழுதே தொடுவீராக. என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது இது மறையும்படியாக நீ செய்வீராக. கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுக்கு உடைய கண்களில் இரக்கம் கிடைப்பதாக. ஓ ரபா கபாலா ரபானா கபாலா ரபானா சந்தரா தூபானா கபாலா ரணியாரா. எப்படியாவது கர்த்தர் மனமிறங்கி உடைய பிள்ளைகளுடைய காயங்களை ஆற்றுவீராக. ஆறாத புண்கள் ஆற்றப்படுவதாக ராஜா. எந்த இடத்துல புண்ணு இருந்தாலும் கர்த்தாவே இப்பொழுது இதை மாற்றுவீராக என்று கர்த்தாவே கண்ணீரோடு இடத்துல கேட்குறோம் ஐயா. எந்த இடத்துல புண்ணு இருந்தாலும் அந்த அப்படி மறைய செய்யுங்க. அது பரவாதபடி இந்த கிருமிகளின் வாயை உடைத்து போடுங்க. அப்படியே காய்ந்து போகட்டும். தோளினாலே மூடிடுங்க. கட்டிகளாய் சாத்தம் கொண்டு வரான், பயமுறுத்துறான். எந்த இடத்துல என்ன கட்டி இருந்தாலும் ஆண்டவரை நீங்கள் அதை மறைய பண்ணுங்க ராஜா. மூளைக்குள்ளே கட்டியிருந்தாலும் அதை மறைய பண்ணுங்க ஆண்டவரை. தோத்துறேன் ஐயா. விபத்தை சந்தித்து படுத்த படுக்கையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு இழந்து போன பலனை தாருங்க. கிருபையாய் இறங்கி அவர்களை மறுபடியும் தூக்கி நிறுத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. நீங்கள் அப்படி செய்ய போகிற அன்பிற்காக உங்களுக்கு சோத்திரம்ப்பா. கர்த்தாவே, கண்ணின்மணியை போல எங்களை பாதுகாக்கிற கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரை நாங்கள் இடத்துல வருகிறோம். எப்படியாவது கர்த்தாவே, கடன் பாரங்களில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்து ஆண்டவரே, அது நுகத்தடியை நீ முறித்து, வட்டி கடன்களை முறித்து, கடன்களை அடைத்து கர்த்தாவே பிள்ளைகளை வாழ வைங்க. நிரந்தரமான வருமானங்களை ஏற்படுத்தி தாருங்கப்பா. யாரால இந்த பூமியிலே வருமானம் இல்லாமல் வாழ முடியும் சொல்லுங்கப்பா. எல்லாருக்கும் வருமானம் தேவை, எல்லாருக்கும் பணம் தேவைப்பா. நீ கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க ஐயா. தேவந்தாமை பிள்ளைகளுடைய கண்ணீர் வழியும் கண்ணீர் யாவையும் துடைக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அப்படி ஆண்டவரே, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தாரும். வீசாவை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வீசாவை தாரும். அன்று திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், குழந்தைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்யும். சொந்த வீடு வேண்டுமே, வாகனம் வேண்டுமே என்று காத்திருப்பவர்களுக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பா. இந்த வீடு விற்றாதான், இந்த நிலம் விற்றாதான், அந்த பணம் வந்தாதான் எனக்கு நல்ல காரியங்களை செய்ய முடியும்னு சொல்லி பொருத்தனையோடு ஜெபிப்பார்கள் என்றால் காரியங்களை வாய்க்கி செய்யுங்கப்பா. ஆண்டவரை, நிரந்தரமான வேலையை தாருங்க, கவர்மெண்ட் ஜாப் தாருங்க, வீசாவை தாருங்க, ப்ரமோஷனை தாருங்க, டிரான்ஸ்ஃபரை தாருங்க. பிள்ளைகள் விரும்புகிற காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. வேலை பார்க்குற இடத்துல அனுகூலமான சூழ்நிலை உண்டாக்கி தாருங்க. படிக்கிற பிள்ளைகள் லட்சம் லட்சம் கோடி கோடி உண்டப்பா. வாலிபத்தின் பாவங்கள் அவர்களை தவறான பாதையில் இழுத்து சென்று விடாதபடி, கெட்ட நண்பர்கள் மூலமாக அவருடைய வாழ்க்கை அழிந்து விடாதபடி, போதை, கஞ்சா, வாலிபத்தின் பாவங்களை விடுவித்து பாதுகாத்து கொள்ளுங்க. மொபைல் ஃபோனை வாங்கித்தான் சண்டையாய் போடுகிற பிள்ளைகள், பைக் வாங்கித்தான் சண்டை போடுற பிள்ளைங்க, அம்மாட்ட அப்பாட்ட பேசாமல் இருக்கிற முரட்டாட்டம் பிடிச்ச பிள்ளைங்க, எதிர்த்து பேசுகிற பிள்ளைங்க, முன்னப்பட தெரியாதவங்க கூட ஓடி போயிடுவேன்னு சொல்கிற வாலிப பிள்ளைகள், பெற்றோர் எவ்வளோ நிம்மதி இழந்திருப்பாங்கப்பா. ஆண்டவரை, அவர்களை கண்ணீரை துடைத்து, ஆண்டவர் கண்களை திறந்து அவர்கள் கொலையுண்ணப்பட்டு விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. பைக்கில் வேகமாய் போய் மூட்டி அப்பாவிகளை கொண்டு தானும் கொலையுண்ணப்பட இருக்கிற ஆண்டவரை பிள்ளைகளை எப்படியாவது ஆண்டவரை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை தோத்திரம் அப்பா. ஆண்டவரை, எப்படியாவது உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவிச்சு. திருமணத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள், திருமணத்தில் பிரச்சனைகள், திருமணம் உடைஞ்சு போச்சு, புருஷன் செத்து போயிட்டான், ஐயோ நான் என்ன செய்வேன், அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. தங்களுக்கு பிரியமானவர்களை பறிகொடுத்து கண்ணீரோடு இருப்பவர்களை ஆற்றி தேற்றுங்க. ஆண்டவரை, உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை முதியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கீழே விழுந்து விடாதபடி, ஆண்டவர் எலும்புகள் முறிந்து விடாதபடி, பெட்ரேட்டன் ஆகிவிடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. அனைத்து நாடுகளையும் ஆசீர்வதிங்க. எங்கள் தாய் திருநாடாக இந்தியாவையும் ஆசீர்வதிங்க. தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. எல்லா மதத்தவர்கள் மொழி பேசலையும் ஆசீர்வதிங்க. அமைதி சமாதானம் உண்டாகட்டும். எல்லா திருச்சபைகள், ஆலயங்கள், தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் பாசத்தை ஜெபிக்கிறோம். நான் ஸ்ரீ திராட்சை பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்கிறேன். அநேகருக்கு அறிமுகப்படுத்துகிற கர்த்தாவே, காணிக்கினாலே தாங்குகிற, ஜெபத்தினாலே தாங்குகிற பிள்ளைகள் உண்டு. அவர்களை ஆசீர்வதியும். அடைக்கலான் குருவி இல்லத்தில் தங்குவதற்கு அநேக முதியோர்களை அழைத்து கொண்டு வாரம் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு பொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடி அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென். பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்து